வணக்கம், நான் உங்கள் சரவணன். ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தாச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்டும் எங்கெங்கேயும் பல குழப்பத்தில் நிறைய மார்க் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. எதிர்பார்த்த மார்க் வரலன்ற மாதிரி நிறைய இருக்கிறாங்க. நிறைய பெற்றோர் குழப்பங்கள், எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்லாம் போயிட்டுருக்கு. நிறைய பேர் யூடியூப்லேயே இருக்கிறீங்க. ஸோ நிறைய மாணவர்கள் தேடுதலுக்கு ஒவ்வொரு கோணத்துலேயும் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு தேடி தேடி கொண்டு வரது தான் நம்மளோட யூடியூப் சேனலோட மிகப்பெரிய நோக்கமே. ஸோ இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி கிட்டத்தட்ட 4 கேட்டகரி ஆஃப் கோர்ஸ் படிச்சிருப்பீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் நமக்கு டெக்னாலஜி கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது எந்த கோர்சஸ் நம்ம எடுக்க முடியும், அந்த டெக்னாலஜிக்கு சப்போர்ட் பண்ணுற கோர்சஸ்ன்னு எடுத்திங்கன்னா பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, பெரிய மாற்றத்தை கிரியேட் பண்ணுது, நமக்கு அந்த மாதிரி நாலேஜஸ் இருக்கான்றதை பற்றி பார்க்கணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் மட்டும்தான். இந்த 4 சப்ஜெக்டில் இப்போது நம்ம என்ன மாதிரி இது சூஸ் பண்ணோம், ஒரு கோர்ஸை நான் சூஸ் பண்ண போகிறேன். நான் ப்ளஸ் டூவில் எந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தேன், நான் நல்லா படித்தேன் சார். ஆனால் யூனிவர்சிட்டி எக்ஸாமில், ஃபைனல் போர்டு எக்ஸாமில் மார்க் வர குறைஞ்சிருக்கு. பட் ரியலி ரொம்ப ரொம்ப டேலண்ட் இன் ஃபிசிக்ஸ், இல்லை நான் ரொம்ப ரொம்ப டேலண்ட் இன் கெமிஸ்ட்ரி சார், நான் ரொம்ப டேலண்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஏரியா, இல்லை ரொம்ப டேலண்ட் பயாலஜி. இந்த 4 டிஃப்ரெண்ட் ஏரியாவில் எந்த ஏரியாவில் உங்களுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ, இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ரொம்ப நல்ல தெளிவாக படிச்சிருக்கிறீங்களோ, அது சம்பந்தமான ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறது நீங்கள் அடுத்த லெவலில் சக்ஸஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம அந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வந்த விஷயமே உங்களுக்கு முழுசாக புரியும். சரிங்களா? ஸோ நல்லா புரிஞ்சிருக்கிற மெத்தடில், புரிஞ்சிருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு மேக்ஸில் நல்ல டேலண்டாக இருக்கிறேங்க சார். சரி, ஓகே, மேக்ஸில் நல்ல டேலண்டாக இருக்கிறீங்கன்னா அந்த மேக்ஸின்ற கான்செப்ட், மேத்தமெட்டிக்கல் ஐடியா, டெக்னாலஜி, ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங், இது எல்லாமே மேக்ஸில் தான் வரும். ஒரு மேக்ஸ்னால் ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா எப்படி அதை ரிசால்வ் பண்ணுற யோசிக்கிற மெத்தடாலஜி தான் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்கன்னா, இல்லை மேத்தமெட்டிக்ஸ் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் இன்ஜினியரிங்கில், நீங்கள் நல்ல மேத்தமெட்டிக்ஸ் டேலண்டாக இருந்தால் தான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுக்கணும். சரிங்களா? இல்லை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கணும், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் எடுக்கணும், பிடெக் ஐடி எடுக்கணும். இது எல்லா இடத்துலையுமே உங்களுடைய மேத்தமெட்டிக்ஸ் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம், டேட்டா சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி எல்லாத்துலேயுமே உங்களுடைய மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த கோர்சஸ் எடுக்கலாம். இல்லை சார், நான் மேக்ஸ் அவரேஜ் தான் படிப்பேன் சார், சொல்லப்போனால் 35 மார்க்கு மேலே எடுக்கல சார், நான் அவ்வளோதான் எடுத்துருக்கிறேன். இனிமேல் உங்களால் மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜை வளர்த்துக்க முடியுன்ற ஐடியா இருக்கா, இல்லை வளர்த்துக்க முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா, இல்லை வளர்த்துக்க தெளிவாக இருக்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படி தெளிவாக இருக்கிறீங்க, மேக்ஸ் நல்லா படிக்க ரெடியாக இருந்தீங்க மட்டும்தான் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ, ஏஐடிஎஸோ, சைபர் செக்யூரிட்டியோ இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணுன்றது என்னுடைய பார்வை. சரிங்களா? அடுத்து சார், எனக்கு ஃபிசிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் சார். ஃபிசிக்ஸில் நான் சூப்பராக நல்லா படிப்பேன். நிறைய ப்ராக்டிக்கலான சின்ன சின்ன லேபார்ட்டரிஸ்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கிறேன். இன்வால்மெண்ட்டாக நிறைய இருப்பேன். இந்த ஃபிசிக்ஸ் நாலேஜ் நல்லா இருக்குது. அப்போ நான் எந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் தான் எனக்கு பெட்டராக இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு சில கோர்சஸ்னால் அது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் ஃபார் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ். ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்கு, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், ரோபாட்டிக்ஸ், இதெல்லாமே ஃபிசிக்ஸில் பண்ணுற உங்களுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜை வச்சு தான் இந்த இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ இதில் உனக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டும் நாலேஜும் அதிகமாக இருந்ததுன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்து படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சக்சீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, ஆனால் நான் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டேன் சார், எனக்கு ஃபிசிக்ஸே சுத்தமாக பிடிக்காது சார், பட் இனிமேல் அந்த ஃபிசிக்ஸோட நாலேஜை வளர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன கரிக்குலம் சிலபஸ் சொல்ல வருதுன்றதை உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு படிப்பு. ஸோ நிறைய பேர் நிறைய மார்க் கூட இந்த வருஷம் எடுத்திருக்கிறாங்க. எங்களுடைய கால்குலேஷன் அனலைசிஸ் பார்க்கும் நிறைய பேர் கெமிஸ்ட்ரி மார்க் எடுத்திருக்கிறாங்க. சார், கெமிஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கெமிஸ்ட்ரியில் எனக்கு எல்லா கெமிக்கல் ஃபார்முலாவும் ரொம்ப இன்வால்மெண்ட்டாகவே இருப்பேன், இன்ட்ரெஸ்டாகவே இருப்பேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்ஜினியரிங்கில் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை பார்க்க முடியும். சரிங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் தென் கெமிக்கல் இன்ஜினியரிங், லைக் டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, textile technology, leather technology, printing technology, metallurgical engineering, petroleum engineering, rubber and plastics, apparel, safety and fire safety,
ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்டைல் இருக்கிற எல்லா இடத்துலையுமே நிறைய கெமிஸ்ட்ரி ஃபார்முலாட்டிஸும் கெமிஸ்ட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸும் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த கெமிஸ்ட்ரியில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்து கண்டிப்பாக படிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் ஐ வில் டேக் டெக்ஸ்டைல் எடுக்கிறேங்க சார், இல்லை நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறேன் சார் அப்படின்னா அந்த கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஆர்வத்தை அதிகப்படுத்திக்கிறதோ இனிமேலாச்சும் கரெக்டாக படிக்கணுன்ற எண்ணத்துலையும் இருந்தால் தான் உங்களால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நெக்ஸ்ட் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இன்ஜினியரிங்கில் அந்த கோர்ஸ் தான் எடுக்கணும். அடுத்து வந்து பயாலஜி. ஸோ பயாலஜியோட இன்ஃப்ளூயன்ஸு, பயாலஜியில் டிஃபால்ட்டாக நிறைய பேர் வந்து பயாலஜி நல்ல மார்க் எடுப்பாங்க. முக்கியமாக மெடிக்கல் கோர்ஸ் எதிர்பார்க்குற, நீட் எக்ஸாம் அப்பியர் ஆகிற எல்லாருமே இந்த பயாலஜி சப்ஜெக்ட் ரொம்ப விரும்பி படித்து நல்ல மார்க் எடுத்து ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. சார் அவங்க எனக்கு நீட் மார்க் அஃபோர்டபுள் இல்லை, நான் நீட்டில் அஃபோர்டபுள் போக விருப்பம் இல்லை, பட் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கணும், பட் எனக்கு பயாலஜி ரிலேட்டடான பயாலஜி வந்து நிறைய படிக்கிறது மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்து படிக்கணும், அப்போ தான் சார் எனக்கு வந்து சரி வரும் அப்படின்னு பயாலஜியில் ஆர்வமாக இருக்கிற குழந்தைங்க நீங்கள் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் எடுக்கலாம். சரிங்களா? ஒரு அக்ரிகல்ச்சர், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெக்னாலஜியும் வந்து பயாலஜி ரிலேட்டட் தான். அப்புறம் வந்து நானோ சயின்ஸ் டெக்னாலஜி, மெரைன் இன்ஜினியரிங் ஒரு பயோ ரிலேட்டடான கோர்சஸ்ஸு. அப்புறமேல் வந்து இந்த பயோ ரிலேட்டடான கோர்ஸ்னால் இந்த கேட்டகரி ஆஃப் கோர்சஸ் தான். ஸோ இந்த ரிலேட்டடான கோர்சஸில் வந்து உங்களுக்கு பயாலஜியில் ரொம்ப ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் ஒரு இந்த டிபார்ட்மெண்ட். இப்போ என்ன பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, பயாலஜி எடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயாலஜி பற்றியான நாலேஜோ பயாலஜி பற்றியான பேசிக்ஸ் ஐடியாவோ உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் தட் வில் பி பெட்டர். அப்போ தான் அந்த இன்ஜினியரிங் கோர்ஸில் உங்களால் மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி பார்க்க முடியும்.